மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நானும் வந்து சந்தேஷ் கல்லி இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் 12 வயசு பெண் குழந்தை வந்து கற்பழிச்சு போது அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும், அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அதை மம்தா பானர்ஜி மேலே தான் வரும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம். உங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்த பிரச்சனை, கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா? மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி தன்னை நான் ஒரு பெண் அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணலைன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்குன்னா ஒரு கேஸ்வன்ஜி சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் சொன்ன ஒரு டெமனிக் வகையில் ஒரு பிசாசு இருப்பாங்க பாருங்கள், ஒரு ராட்சசங்க இருக்காங்க பாருங்கள், அந்த வகையில் கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலைன்னா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் ஒரு ராட்சச போல் அந்த பெண் வந்து கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியராக சொல்லுது, ஒருத்தரால் இது செய்ய முடியாது. 150 கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு. 150 கிராம்ஸ் ஒருத்தராலே இது பண்ண முடியாது. ஒரு ஆள் சஞ்சய் ரவுத், அவனை மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சூப்ரிண்டெண்டன்ட் யார் ஃபோன் பண்ணி உங்கள் பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்ககிட்ட விசாரணையும் நடக்கலை. 3 நாளாக எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாமல் அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்கள் அந்த ஏரியாவை குவார்டன் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இடத்துல ஒரு மர்டர் இருக்குது, இல்லை ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க, அங்கே யாருமே போக முடியாது. ஆனால் நீங்கள் அங்கே ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அங்கே வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு 150% எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும், அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல, அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு அமுச்சிட்டீங்க. அதுவும் சந்தீப் கோஷ் மேலே எத்தனையோ கேசஸ் இருக்குது. போன வருடத்துலேருந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே மாதிரி ஹைகோர்ட், கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும், என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து காலி பண்ண முடியும், அது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போகிறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்கள் மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேலே, அந்த நாற்காலி மேலே மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்போ வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்கிற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது.
மம்தா பானர்ஜிக்கு உண்மையில் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு ஏன் நீங்கள் பார்த்தீங்க, முந்தா நேற்று நம்ம நேற்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் முந்தா நேற்று இரவு எல்லோரும் ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொட்டெஸ்ட் பண்ணும்போது 5000 பேர் அங்கே கேதர் ஆகியிருக்காங்க. 5000 பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோன்னே 5000 பேர் கேதர் பண்ண முடியாது, டைம் ஆகும். 5000 பேர் கேதர் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கிறது மக்கள், ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்கிட்ட, சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, இவங்க குண்டாயிசம் பண்ணுற மாதிரி இருக்குது, பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா தெரியுது, பார்த்துக்கங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 பேர் அங்கே ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறவங்கள, அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேலே பிரச்சனை பண்ணி அவங்கள அடித்து உள்ளே போயிட்டு எல்லாமே 18 ரூம்கள் ரேன்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோஸ் இருக்குது, பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. ப்ரெஸ்காரங்க அங்கே ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ், நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேருவீங்க. ஆனால் ப்ரெஸ்காரங்க பயந்துட்டு கீழே ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில் உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல. அப்போ அது வரைக்கும் போலீஸ் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த போலீஸ் மம்தா பானர்ஜி. அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தவறு பண்ணிருக்கீங்க. தன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி 5000 பேர் ஏவி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்கள விட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டுருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயே உட்காரும்போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க பாருங்கள், குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகலை? டிஎம்சியோட மொவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓப்ராயனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்டில் நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில் போகிறாங்க. ஏன் உங்கள் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்கள் முதலமைச்சரை நீங்கள் காப்பாற்றணும், அதனால தான் நீங்கள் பேச மாட்டிங்களா? கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கலை, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லேயும் சரி எங்கேயும் சரி யாரும் ப்ரெஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணலை, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ட்வீட் கூட பண்ணலை, இது கண்டித்து ட்வீட் கூட பண்ணலை, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே சுப்ரியா சுலே எங்கே இருக்காங்க? சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸில், ஐயோ அந்த அம்மா உட்காந்தால வார்த்தை வரும் பாருங்கள், எங்கேருந்து வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாரும் குவாய்ட்டாக இருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? இல்லை அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார், அவங்களுக்கு யூபியில் ஒரு ரேப் நடக்கும்போது யாதவ் அவர்கள் பெரியவர் சொல்லியிருந்தார், ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்புலாம் நடக்கும்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை ஆதரித்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரா? இல்லை ராகுல் காந்தி அவர்கள், எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்குது, பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது, நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிவிட்டு இது பற்றி பேசாமல் இருக்கிறாரா? எப்போ சிபிஐ கையில் எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமாக பாருங்கள், நான் பேசிட்டேன், டிஎம்சியும் அவர் பற்றி பேசலை, மம்தா பானர்ஜி பற்றியும் பேசலை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது கவரப் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள், மம்தா பானர்ஜி தவறு பண்ணியிருக்காங்க, டிஎம்சி அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில் தப்பு நடக்குது, தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் அதை சொல்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் எல்லாரும் மௌனம் காக்குறாங்க?